ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? எல்லாருக்கும் முதல்ல வணக்கத்தை சொல்லிக்கிறேங்க. உங்கள்கிட்டலாம் பேசி நான் வீடியோ போட்டு ரொம்ப நாள் ஆகிப்போச்சுங்க. நம்ம சேனலில் இது வரைக்கும் நிறைய வீடியோஸ் போட்டிருக்கேன். இது வரைக்கும் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணவங்களுக்கும் இனிமேல் புதுசாக நம்ம வீடியோக்களை பார்த்துட்டு சப்ஸ்கிரைப் பண்ண போகிற மற்ற எல்லா நல்ல உள்ளவங்களுக்கும் நன்றியும் வணக்கத்தையும் தெரிவிச்சுக்கிறேங்க. நம்ம வீடியோவில் நிறைய ரெசிபிஸ் இனிமேல் பார்க்கலாங்க. இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போயிடலாங்க. வெல்கம் டு பியாஸ் ஹோம் ஸ்டைல் தமிழ். இந்த வீடியோ பார்த்துட்டு உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் உங்கள் வேல்யூபிள் கமெண்ட்ஸ் கொடுங்க. நிறைகள் இருந்து சந்தோஷப்படுவேன், குறைகள் இருந்தால் திருத்திக்கிறேங்க. இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போயிடலாங்க. இன்றைக்கி நான் வெண்டைக்காய் வச்சு தாங்க சூப்பரான ஒரு லஞ்ச் பாக்ஸ் ரெசிபி தாங்க பண்ண போகிறேன். முக்கியமாக நம்ம குழந்தைங்க மத்தியானம் லஞ்சுக்கு எடுத்துகிட்டு போகிறதுக்கும் பேச்சுலர்ஸ் தனியாக அவங்க செஞ்சுக்கிறதுக்கும் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க. சாதாரணமாகவே இந்த லஞ்ச் பாக்ஸுக்கு என்ன செய்கிறது, ஏது செய்யுது, நம்ம குழந்தைங்களுக்கு என்ன கொடுக்குறது ரொம்ப திணறுவோம். இந்த மாதிரி வெண்டைக்காய் வச்சு நீங்கள் செய்து கொடுத்து பாருங்கள். அடிக்கடி செய்து கொடுக்க சொல்லி குழந்தைங்க கேட்பாங்க. இது இப்போ எப்படி செய்யுது நம்ம பார்க்கலாம் வாங்க. நான் இன்றைக்கி ஒரு 1/4 கிலோ அளவுக்கு வெண்டைக்காய் எடுத்துக்கிட்டேங்க. இந்த வெண்டைக்காவை முதல்ல நல்லா வாஷ் பண்ணுங்கள். கொஞ்சம் சால்ட்டு, கல்லுப்பு போட்டு முதல்ல வாஷ் பண்ணிட்டு அதுக்கப்புறம் நல்ல தண்ணி போட்டு நல்லா அது மேலே இருக்கிற அழுக்கெல்லாம் போகிற அளவுக்கு நல்லா வாஷ் பண்ணிடுங்க. அதுக்கப்புறம் ஒரு க்ளீனான துணியில் போட்டு அதை தொடச்சிடணும். மேலே ஈரமே இருக்கக்கூடாது. நம்ம கட் பண்ணும்போது அந்த ஈரப்பதம் இருந்தால் அந்த கத்தியெல்லாம் குழன்னு இருக்கும். ஸோ கூடுமான வரைக்கும் நல்லா ட்ரை பண்ணிடணுங்க. இந்த மாதிரி ஒரு வெள்ளை துணி தான் இருக்குன்னு அவசியம் இல்லை. க்ளீனான ஒரு துணி வச்சு நல்லா தொடச்சிடுங்க. நல்லா கழுவணும், அதே சமயம் நல்லா தொடச்சிடணும். இதை ட்ரை பண்ணி அதுக்கப்புறம் நம்ம கட் பண்ணலாங்க. இந்த வெண்டைக்காய் சமைச்சு சாப்பிட்றதுல நம்முடைய மூளை வளர்ச்சி நல்லா இருக்கும்னு சொல்லுவாங்க. நல்லா படிப்பாங்க, நல்ல அறிவாக இருப்பாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் அதை விட இதில் நிறைய மருத்துவ பலன்லாம் நிறைய இருக்குங்க. கண் பார்வைக்கு ரொம்ப நல்லது. கேன்சர் வராமல் அளவுக்கு நம்மளை தடுக்குது. முக்கியமாக ப்ளட் சுகர் ரொம்ப ரொம்ப கண்ட்ரோல் ஆகுங்க. இதை பச்சையாகவே சாப்பிட்லாங்க, ரொம்ப நல்லாயிருக்கும். கொஞ்சம் குழகுழப்பு தன்மை இருக்கிறதால இது கரையக்கூடிய ஃபைபர் ஸ்ட்ரென்த் இருக்குங்க. முக்கியமாக இந்த மாதமாக இருக்கவங்களுக்கு ஃபோலிக் ஆசிட் இதில் நிறைய இருக்குது. முக்கியமாக தலையிலேருந்து கால் வரைக்கும் நமக்கு என்னென்ன ப்ராப்ளம் இருக்கோ அது எல்லாத்தையுமே நிவர்த்தி பண்ண ஒரே காய் எதுனா இந்த வெண்டைக்காய் தாங்க. இப்போ பாருங்கள், நான் இதை சின்ன சின்னதாக கட் பண்ணிவிட்டேன். இந்த அளவுக்கு மெலிசாக கட் பண்ணணும். ரொம்பவும் மெலிசாக இருக்கக்கூடாது, ரொம்ப தடிப்பாக இருக்கக்கூடாது. இப்படி கட் பண்ணணும். பாருங்கள், நான் கட் பண்ணுறதுல எல்லாமே ட்ரையாக இருக்குது. பாருங்கள், ஈரப்பதெல்லாம் கிடையாது. சூப்பராக கட் பண்ணி வச்சுருக்கோம். இப்போ நம்ம இதை சமைக்க யூஸ் பண்ணிக்கலாங்க. இப்போ இதுக்கு என்னென்ன பொருள் வேணும் சமைக்கிறதுக்குன்னு சொல்லி நம்ம பார்க்கலாம். நான் ஒரு வெங்காயத்தை பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேங்க. வெங்காயம் நம்ம கூட குறைச்சலாக கூட போட்டுக்கலாம். நான் ஒரு வெங்காயம் தான் போட்டிருக்கேன். 1/4 கிலோ வெண்டைக்காவுக்கு ஒரு வெங்காயம் போட்ட, ஒரு பெரிய வெங்காயம் போட்டால் போதும். ஒரு 10 பல்லு பூண்டு நசுக்கி வச்சுருக்கேன். 1 பாதியமாக நசுக்கியிருக்கேன். 10 பல்லு பூண்டுன்றது நான் திட்டமாக போட்டிருக்கேன். உங்களுக்கு பூண்டு வாசனை பிடிக்கணும், இன்னும் கூட நீங்கள் அதிகமாக போட்டுக்கலாம், இல்லை கம்மியாக கூட போட்டுக்கலாம், நம்ம விருப்பம் தாங்க. கொஞ்சம் கறிவேப்பிலை எடுத்திருக்கேன். இப்போ இந்த குவான்டிட்டி, நான் சொல்கிற குவான்டிட்டி 3 பேர் தாராளமாக சாப்பிட்லாங்க. நம்ம வெண்டைக்காய் கட் பண்ணோம் இல்லைங்களா, இந்த போர்டு பாருங்கள். இந்த போர்டை நம்ம வெண்டைக்காய் கட் பண்ணுறதுக்கு வந்து கழுவி அதுக்கப்புறம் இதை ட்ரை பண்ணிவிட்டு ட்ரையான போர்டில் தான் நம்ம கட் பண்ணணும். ஈரமான போர்டில் கட் பண்ணோம்னாக்கா ரொம்ப குழகுழப்பு தன்மை இருக்கும். அதே மாதிரி கட் பண்ணி முடிச்சப்புறமும் இந்த கத்தியையும் அந்த போர்டையும் நல்லா வாஷ் பண்ணிடுங்க. சோப்பு ஸ்க்ரப்பு போட்டு நல்லா வாஷ் பண்ணிடணும். வாஷ் பண்ணிவிட்டு ஒரு துணி வச்சு நல்லா தொடச்சி விட்டுடணும். தொடச்சிட்டு கம்ப்ளீட்டாக ட்ரை பண்ண வச்சிடணும். எந்த காய்கறி நம்ம கட் பண்ணாலும் கட் பண்ணுறதுக்கு முந்தையும் வாஷ் பண்ணணும். கட் பண்ணி முடிச்ச பிறகு நல்லா வாஷ் பண்ணிவிட்டு அதை நம்ம இந்த மாதிரி நிமிர்த்தி வைக்கணும். ஒரே சைடில் நிமிர்த்தி வைக்கக்கூடாது. ஒரே சைடில் நிமிர்த்தி வச்சோம்னா அந்த காஞ்சிருக்கு பாருங்கள், அந்த போர்டு சைடெல்லாம் வந்து வீணாக போயிடும். ஸோ மாற்றி மாற்றி நம்ம ட்ரை பண்ண வைக்கணுங்க. இந்த மாதிரி இந்த சைடு பார்க்கலாம், அந்த சைடு பண்ணலாம், அந்த மாதிரி நம்ம மாற்றி ட்ரை பண்ண வச்சுட்டு யூஸ் பண்ணலாங்க. வெண்டைக்காவை பொறுத்த வரைக்கும் ட்ரையான போர்டில் தான் நம்ம கட் பண்ணணும். மற்ற காய்கறிலாம் பிரச்சனை இல்லை. இப்போ நம்ம சமைக்க போகலாங்க. கடாயில் 2 ஸ்பூன் அளவு மட்டும்தான் நான் எண்ணெய் ஊற்றிருக்கேன். இந்த எண்ணெய் காஞ்சப்புறம் ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு கடுகு உளுத்தம் பயிர் போட்டுக்கிறேங்க. ஃபஸ்ட்டு நம்ம கொஞ்சமாக தான் எண்ணெய் ஊற்றணும், அப்புறமும் திருப்பி தேவைப்பட்டு நம்ம எண்ணெய் ஊற்றிக்கலாங்க. இப்போது கொஞ்சமாக தான் நான் ஊற்றிருக்கேன். இப்போ கடுகு பொரிஞ்சப்புறம் 1 ஸ்பூன் அளவுக்கு கடலைப்பருப்பு எடுத்துருக்கேங்க. கடலைப்பருப்பு அந்த கிறிஸ்பினஸ் உங்களுக்கு பிடிக்குன்னா குறை கூட போட்டுக்கலாம். நான் 1 ஸ்பூன் அளவு தான் போட்டிருக்கேன். இந்த கடலைப்பருப்பு போட்டு கொஞ்சம் லைட்டாக செவந்த பிறகு நம்ம கட் பண்ணி வச்சுருக்க ஆனியனை அதில் நம்ம போட்டுக்க போகிறோம். கொஞ்சம் முறுமுறுப்பாக செவக்கணுங்க. இப்போ நம்ம கட் பண்ணி வச்சுருக்க ஆனியனை அதில் சேர்த்துக்கிறோம். வெங்காயம் சாஃப்டாக வதங்கணும்னு அவசியம் இல்லை, கண்ணாடி பதம் வந்தால் போதும். ஏன்னா அது சாப்பிடும்போது நமக்கு பல்லில் கடிப்படும்போது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். வெங்காயம் கொஞ்சம் வதங்கின அப்புறம்
நான் ஒரே ஒரு காஞ்ச மிளகாய் 2 கிள்ளி போட்டிருக்கேங்க. இப்போ இதையும் கொஞ்சம் லைட்டாக வதக்கணும். சும்மா ஒரு அரை செகண்ட் வதக்கினா போதும். இது கூட ஒரு 10 கறிவேப்பிலை போட்டிருக்கேன். இதையும் ஜஸ்ட் ஒரு அரை நிமிஷம் வதக்கினா போதும். இப்போ இது கூட நம்ம நசுக்கி வச்சுருக்க பூண்டு சேர்த்துக்கிறோங்க. பூண்டு நம்ம நல்லாவும் நசுக்கிக்கலாம், ஒன்று பாதியமாக நசுக்கலாம். நம்ம விருப்பம் போல் நசுக்கி போட்டுக்கலாம். இதுக்கு கொஞ்சமாக இதுக்கு தேவையான அளவு உப்பு போட்டுக்கிறோம். ரொம்ப போடக்கூடாது, கொஞ்சமாக போட்டுக்கிறோம். நம்ம ஜஸ்ட்டு ஒரு 1/4 ஸ்பூன் அளவுக்கு உப்பு போட்டுக்கிறோம். 1/4 ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் பொடி போட்டுக்கிட்டோம். பூண்டு கொஞ்சம் வதங்கின அப்புறம் கொஞ்சமாக பெருங்காயம் போட்டுக்குறோங்க. இது நல்லா வதங்கணும். வதங்கின அப்புறம் கொஞ்சமாக சும்மா ஒரு சிட்டிக்கு அளவுக்கு நம்ம பெருங்காயம் போட்டுக்கிறோம். பெருங்காயம் ஆப்ஷனல் தாங்க, போட்டால் நல்லா டேஸ்ட் சூப்பராக இருக்கும். இப்போ இது எல்லாத்தையுமே நம்ம தனியாக ஒரு பவுலில் மாற்றிக்கிறோம். இதை தனியாக எடுத்து வச்சு மூடி வைக்கக்கூடாது, கொஞ்சம் நேரம் ஓப்பன்லேயே வைங்க. இப்போ அதே வானலில் நான் ஒரு 3 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஊற்றிருக்கேன். எடுத்த அடுப்பில் எண்ணெய் அதிகமாக ஊற்றக்கூடாது. நம்ம சமைக்க தேவைப்பட்டால் நம்ம எண்ணெய் ஊற்றிக்கலாம். எண்ணெய் அதிகமாக போயிடுச்சு அப்படின்னாக்கா சாதத்தில் ரொம்ப எண்ணெய் பிசுறு தெரியும். ஸோ கொஞ்சம் கொஞ்சமாக நமக்கு தேவைன்னா கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம். இப்போ எண்ணெய் காஞ்ச பிறகு நம்ம கட் பண்ணி வச்சுருக்கோம் பாருங்கள், அந்த வெண்டைக்காய், அதை எடுத்து கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம போடுறோம். அப்படியே நம்ம பிளேட்லேருந்து தொப்புன்னு போடக்கூடாதுங்க. கட் பண்ணி வச்சுருக்கோம் பாருங்கள், அந்த பிளேட்லேருந்து போடக்கூடாது. நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக போட்டிங்கன்னா நம்ம கையில் எண்ணெய் செதறாது. இதெல்லாம் ஒரு சின்ன சின்ன சமையல் ட்ரிக்ஸ் தாங்க. நம்மளையும் நம்ம சேவ் பண்ணிக்கணும் இல்லையா? இப்போ பொறுமையாக நம்ம கிண்டணும். இப்போ ஸ்டவ்வை நம்ம சிம்மில் தான் வச்சுக்கணும். எப்பயுமே ஹைலே வைக்கக்கூடாது, மீடியமில் வைக்கக்கூடாது, சிம்மில் வச்சு தான் சமைக்கணும். எந்த ஒரு சமையலுக்கும் கொஞ்சம் பொறுமையாக அக்கறையே வேணுங்க. நம்ம பொரியெல்லாம் கொஞ்சம் பொறுமையாக செஞ்சோம் அப்படின்னாக்கா சூப்பர் டேஸ்ட்டில் வருங்க. இதெல்லாம் நம்ம வீட்டு ஆளுங்க சாப்பிட்றதுக்கோ இல்லை யார் சாப்பிட்றதா இருந்தாலும் நம்ம அக்கறை செஞ்சோன்னா எல்லாமே சூப்பராக அமையுங்க. இப்போ இதுக்கு தேவையானளவுக்கு கொஞ்சமாக நான் உப்பு போட்டுக்கிறேன், கொஞ்சம் மஞ்சள் பொடி போட்டுக்கிறேங்க. இதுக்கு நான் ஒரு 3/4 ஸ்பூன் அளவுக்கு மிளகாய் பொடி போட்டுக்கிறேங்க. சாம்பார் மிளகாய் பொடி தான் போடுறேன், ரொம்ப காரம் கொடுக்காது. இது குழந்தைங்களும் சாப்பிட்ணுன்றதுக்காக தான் நான் 3/4 ஸ்பூன் போட்டிருக்கேன். ஆல்ரெடி நம்ம வெங்காயம் வதக்கும் போது அதில் 2 காஞ்ச மிளகாய் போட்டிருக்கோம். அதாவது ஒரு காஞ்ச மிளகாய் 2 கட் பண்ணி நான் போட்டிருக்கேன். உங்களுக்கு காரம் கூட வேணும்னா நீங்கள் இன்னும் கூட கொஞ்சம் போட்டுக்கலாம். பாருங்கள், பாதி அளவு நல்லா வதங்கிட்டுருக்கு. இதில் இருக்க குழப்பம் ஓரளவுக்கு கண்ட்ரோல் ஆகிடுச்சு பாருங்கள். நாம் இதில் கொஞ்சமாக தான் எண்ணெய் ஊற்றிருக்கோம். ஆல்ரெடி அந்த ஆனியன் வதக்கும் போது அதுக்கு ஒரு 2 ஸ்பூன் போட்டிருக்கோம், இதுக்கு ஒரு 3 ஸ்பூன் போட்டிருக்கோம். இவ்வளோ தான் சேர்த்துருக்கோங்க. அந்த கலரும் அந்தளவுக்கு சேஞ்ச் ஆகாமல் இருக்க பாருங்கள். இப்போ நான் இதுக்கு கொஞ்சம் எண்ணெய் சேர்த்துக்கிட்டேன். ஏன்னா எண்ணெய் பசை கொஞ்சம் கம்மியாக இருக்குது. ஸோ கொஞ்சமாக நான் எண்ணெய் சேர்த்து 1 ஸ்பூன் அளவு எண்ணெய் சேர்த்துக்கிட்டு இருக்கேன். ஏன்னா நம்ம சாதம் கிண்டுறதுக்கு கொஞ்சம் பசை இருக்கணும், அதனால் நான் எண்ணெய் சேர்த்துட்ருக்கேன். பாருங்கள், இப்போ தனித்தனியாக அழகாக சூப்பராக வந்துடுச்சு பார்த்தீங்களா? நல்லா வதங்கிடுச்சு. அந்த பிசுபிசுப்பு நூல் மாதிரி வர்றது எல்லாமே அடங்கிடுச்சு, உதிரியாக வந்துடுச்சு பாருங்கள். இந்த ஸ்டேஜில் நாம் வதக்கி வச்சுருக்கோம் பாருங்கள், வெங்காயம் போட்டு வதக்கி வச்சுருக்கோம், அதை நம்ம இது கூட சேர்த்து மிக்ஸ் பண்ணிடுறோம். இது எல்லாம் ஏறக்குறைய ஒரு 2 நிமிஷம் போல் நல்லா மிக்ஸ் பண்ணணும். எல்லாமே நல்லா மிக்ஸ் ஆகி ஒரு தொக்கு பதத்துக்கு வரும். நம்ம இதில் எந்த தண்ணியும் ஊற்றலை. வெங்காயம் பூண்டு வதக்கும் போதும் நம்ம தண்ணி ஊற்றலை, வெண்டைக்காய் வதக்கும் போதும் தண்ணி ஊற்றலை. ஆனால் இந்த வெங்காய கலவை கலந்த உடனே ஒரு தொக்கு பதத்துக்கு வந்துடும். இப்போ நான் இதுக்கு ஒரு கைப்பிடி அளவுக்கு தேங்காய் துருவல் போட்டுக்கிறேங்க. இந்த தேங்காய் துருவல் லைட்டாக நீங்கள் வறுத்து போட்டுக்கிற இன்னும் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். நான் லைட்டாக வறுத்து கொஞ்சம் போட்டிருக்கேன். அப்போ தான் மத்தியானம் லஞ்சு கொடுக்கும்போது கெடாமல் இருக்கும். அப்புறம் ஒரு கைப்பிடி அளவுக்கு கொத்தமல்லி போட்டிருக்கேன். இதையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விடணும். தேங்காய் துருவல் ஆப்ஷனல் தாங்க, தேவைப்பட்டால் போட்டுக்கலாம். இப்போ எல்லாம் மிக்ஸ் ஆகி வந்துருச்சு பாருங்கள். அவ்வளோதாங்க, நமக்கு தேவையான அளவுக்கு
வெண்டைக்காய் தொக்கு ரெடி ஆகிடுச்சு. இப்போ கொஞ்சம் நேரம் இதை மூடி வச்சுக்கணும். ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு ஒரு 5 நிமிஷம் போல் நல்லா மூடி வச்சிங்கன்னா நல்லா சூப்பராக அப்படியே மெத்துன்னு இருக்குங்க. பாருங்கள், இப்போ தொக்கு பாருங்கள் நல்லா மெத்துன்னு இருக்குது பாருங்கள். அந்த வெண்டைக்காவும் லைட்டாக உதிரியாக இருக்க மாதிரி இருக்கும், தொக்கு பதமாக இருக்க மாதிரி இருக்கும். சாதம் கிண்டுறதுக்கு பக்குவம் இதுதாங்க. இதை நீங்கள் அப்படியே கூட சாம்பார் சாதம், தயிர் சாதம் இதுக்கெல்லாம் கூட தொட்டுக்கலாம், ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். நான் இப்போ சாதம் கிண்டுறதுக்கு சாப்பாடு நல்லா உதிரி உதிரியாக எடுத்து வச்சுக்கிட்டு இருக்கேன். அதில் 2 கப் அளவுக்கு சாதம் எடுத்திருக்கேன். நம்ம செஞ்சு வச்சுருக்க தொக்கில் பாதி தொக்கு போட்டுக்கிட்டால் போதும். தேவைப்பட்டால் கொஞ்சம் சேர்த்து நம்ம போட்டுக்கலாம். நான் சொன்ன மாதிரி இது 3 பேர் தாராளமாக சாப்பிட்லாங்க. இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து நம்ம நல்லா சாதம் மிக்ஸ் பண்ணணும். ரொம்ப அழுத்தி மிக்ஸ் பண்ணக்கூடாது. ஜென்டலாக கரண்டி படாத அளவுக்கு, கரண்டி ரொம்ப அழுத்தாத அளவுக்கு நம்ம மிக்ஸ் பண்ணி விடணுங்க. நல்ல சாதம் உதிரி உதிரியாக சூப்பராக வருங்க. இந்த டைமில் டேஸ்ட் பார்த்துட்டு உப்பு பத்தலைன்னா கொஞ்சம் போட்டுக்கலாம். ஒரு சிலர் கம்மியாக சாப்பிடுவாங்க, ஒரு சிலர் கொஞ்சம் அதிகமாக சாப்பிடுவாங்க. நம்ம திட்டமாக பார்த்து நம்ம போட்டுக்கலாங்க. அவ்வளோதாங்க, நமக்கு சூப்பரான லஞ்ச் பாக்ஸ் ரெசிபி ரெடி ஆகிடுச்சு. வெண்டைக்காய் தொக்கு ரைஸ். எப்படிங்க, பேர் ரொம்ப நல்லா இருக்குங்களா? சூப்பரான சாதம் ரெடி. இப்போ இது மேலே கொஞ்சம் கொத்தமல்லி போட்டோம்னா பசங்க பார்த்து சூப்பராக சாப்பிடுவாங்க. நம்ம குழந்தைங்களுக்கும் இது காரம் கம்மியாக இருக்கும், சத்தானது. வெண்டைக்காவை நீங்கள் தனியாக கொடுத்தா சாப்பிட மாட்டாங்க, பொரியலாக கொடுத்தாலும் சாப்பிட மாட்டாங்க. ஆனால் இந்த மாதிரி நீங்கள் செய்து பாருங்கள், அவ்வளோ அருமையாக இருக்குங்க. காரம் கம்மியாக இருக்கும். காரம் பெரியவங்களுக்கு கொடுக்கறதாச்சும் காரம் தூக்கலாக கொடுக்கலாம். குழந்தைங்களுக்கு கொடுக்கும்போது நம்ம காரம் கம்மியாக போட்டு கொடுக்குறோம். இதில் கொத்தமல்லிலாம் சேர்த்துருக்கிறதால குழந்தைங்களுக்கு ரொம்ப சத்துங்க. பாருங்கள், சாதம் கிண்டிட்டு மிச்ச தொக்கு கூட இப்படியே இருக்குது. இது தயிர் சாதத்துக்கும் நம்ம தொட்டுக்கலாங்க. சூப்பரான சாதம் ரெடி ஆகிடுச்சு. இதுக்கு சைடிஷாக உருளைக்கிழங்கு சிப்ஸ் வச்சுக்கலாம். நான் இன்றைக்கி கருணக்கிழங்கு வச்சு சிப்ஸ் பண்ணியிருக்கேங்க. ரொம்ப சூப்பர் காம்பினேஷனுங்க, ரொம்ப அருமையாக இருக்கும். இதுக்கு ஊறுக்காலாம் வேண்டாம், பெரியவங்க வேணால் ஊறுக்காய் தொட்டுக்கலாம். ஆனால் குழந்தைங்களுக்கு இந்த மாதிரி சிப்ஸ் வச்சு கொடுங்க, இன்னும் வேணும்னு கேட்பாங்க. சூப்பராக இதை நீங்கள் வாரத்துக்கு ஒரு முறை குழந்தைங்களுக்கு செஞ்சு கொடுங்க. குழந்தைங்க எப்பயுமே வெரைட்டியாக விரும்புவாங்க. ஸோ நம்ம இப்படியும் நம்ம செய்து கொடுக்கலாம். ட்ரை பண்ணி பாருங்கள். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.